பேதாசுதன் பரிஸ்டாவின் பேராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, தூய்மையான உள்ளம், நல்ல மனச்சான்று, வெளிவேடமற்ற விசுவாசம் ஆகியவற்றினின்று அன்பை தூண்டுவதே நான் கொடுத்த கட்டளையின் நோக்கம். The goal of the command is love, which comes from a pure heart and a good conscience and a sincere faith. 1 தீமோத்தேயு அதிகாரம் 1 வசனம் 5. உலகில் உள்ள எல்லாவற்றையும் விட நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்வது முதல் கட்டளை. நம்மை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது இது இரண்டாவது கட்டளை. இந்த 2 கட்டளைகளையும் பின்பற்றும் போது தூய்மையான உள்ளம், நல்ல மனச்சான்று, வெளிவேடமற்ற விசுவாசம் நம்மில் பிறக்கும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். அமலோர் பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. அமலோர் பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. அமலோர் பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. தினம் நினைத்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. அமலோர் பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. அமலோர் பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க.